வணக்கம் மக்களே. இப்போ நம்ம பயணிக்க போகிற அழகான அந்த மலை கிராமம் அதுதாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டத்தில் வடக்கவுஞ்சி ஊராட்சி. அங்கே வந்துட்டு பட்டியக்காடு. பட்டியக்காடு பேருக்கு ஏற்ற மாதிரி காட்டுக்குள்ளே இருக்கு வருங்க. இந்த பட்டியக்காடுங்கிற இந்த மலைவாழ் கிராமத்துக்கு தாங்க நம்ம இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லைங்க, நம்ம ஏரியா பக்கம் வந்து பன்றி நிறைய வருது. என்னதுங்க? பண்ணி காட்டு பண்ணிங்க. அப்புறம் மானு. இந்த ரெண்டு ஐட்டம் தான் இந்த எங்கள் ஏரியாவுக்குள்ளே அலையுது. மற்ற மாதிரி செய்வதுக்கெல்லாம் மானு இந்த பெரிய மானுங்க. புள்ளி மானா இல்லை பெரிய மானு? பெரிய மானு களமானு கிளை. அந்த மானுக்கு தான் பண்ணி. இந்த ரெண்டு பொருளுக்கு தான் இதுக்குள்ளே அலையுதுங்க. மற்ற மாதிரி பிரச்சனைகள்ல எந்த பொருளும் வரல. ஆமாம். யானைகள்லாம் சரி வரலங்க. ஒரு கருத்தை வந்துட்டு போய் சோழப்பட்டி வயலிருந்து இந்த வழி ரோட்டு வழியாக வந்து கல்லறவுன்னு ஒரு பாதை இருக்குது, தாண்டுக்குடி வழி. அந்த பாதையில் போனதுமே நேரம் அசங்கொடைக்கு நேரம் போனதாங்க. அப்புறம் வரவே இல்லை. அது ஒரு வருஷம் இருக்குங்க. ஆனால் இங்கேருந்து வந்து ஜீப்புகளில் தான் போகணும் வரணும். பஸ்ஸு போக்குவரத்துலாம் கிடையாது. இந்த ஜீப்பு பிக்கப் ஜீப்பு இதுகளில் தான் போகணுங்க. சரி. அனைவருக்கும் வணக்கம். ஒரு 3-4 வாரமாக நம்மளால் வீடியோ எதுவும் போட முடியலங்க. ஏன்னா இந்த நாங்கள் பயணிக்கிறது பூராமே மலை கிராமம் தான். இந்த சைடு பூராமே பார்த்திங்கன்னா இந்த 2 மாதமாக தொடர்ந்து மழை. அதனால் சரி வர வீடியோ போட முடியல. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறதும் வழக்கமாக நம்ம வர மலைகளில் வாழ்கிற பழங்குடி மக்களை தான் சந்திக்க வந்தோம். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா அதே கொடைக்கானல் வட்டம் வடக்கவுஞ்சி ஊராட்சி. அங்கே வந்து பட்டியக்காடுங்கிற இந்த மலைவாழ் மக்கள் வாழ்கிற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40லேருந்து ஒரு 50 பழங்குடியினர் குடும்பம் வந்து இங்கே வசிக்கிறாங்க, பல நூற்றாண்டாக வசிக்கிறாங்க. ஸோ அவங்கள சந்திக்கிறதுக்கு தான் இந்த பயணம். உங்கள் பேருங்க? நடராசன். எத்தனை வருஷமாக இருக்கீங்க இங்கே? தலைமுறை இங்கே இருந்துட்டு இருக்கிறோங்கிட்டு. அப்படிங்களா? ஆமாம். அது எப்படி ஒரு 3 தலைமுறை இருக்குங்க இங்கே. சரி. எங்கள் அப்பா தாத்தா பாட்டம் பூராமா இந்த ஏரியாவுக்குள்ள தான் நாங்கள் இருக்கிறோம். ஆமாம். சரிங்க. இப்போ பேரம் பேத்திகள்லாம் இதில் இருக்கிறது பூரா இங்கே இருக்கிறது பூராமல் எங்களோட வாரிசுக்கு தான் போகிறோம். சரி. ஆமாம். எத்தனை குடும்பம் இருக்காங்க இங்கே? இங்கே வந்து ஒரு 40 குடும்பம் இருக்குங்க. சரி. இங்கே ஊருக்குள்ளே வந்து ஒரு 30-35 குடும்பம் இருக்கும். 35 குடும்பம். ஆமாங்க. அங்கிட்டு தோட்டத்து வழிகளில் இந்த வீட்டுக்கெல்லாம் பிரித்து போட்டதுனால அங்கிட்டு போய் குடியிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு 40 வீட்டுக்காரர் இருக்காங்க. 40 வீட்டுக்காரங்க இருக்காங்க. ஆமாம். சரி சரி. வேலை என்னங்க இங்கே உங்களுக்கு? இங்கே வந்து வருஷத்தில் ஒரு நாள் வந்து சீசனு, காற்று சீசனு எல்லாமே. அது சீசன் முடியாத தை மாதத்து வரலையும் வேலை இருக்குங்க. சரி.
தை மாதத்துக்கு மேலே வந்து வெளி பக்கம் வந்து ம் இந்த பாசம் கடுக்கா ம் இந்த சிவமரம் இதுகளை அறுத்து தாங்க நாங்கள் வாழ்க்கை ஓட்டுவோம். சரி சரி ஆமாம். ஆ இப்போ கொஞ்சம் பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்களா? ஆமாங்க, வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஆ ஒரு கவர்மெண்ட்லேருந்து. கவர்மெண்ட்லேருந்து கட்டி கொடுத்துருக்காங்க சார். சரி, எத்தனை வீட்டுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க? ஒரு 13 வீடு கட்டி கொடுத்தாருங்க. சரி. கட்டி கொடுத்ததுல வந்து ஒரு 7 வீடு கட்டி முடிச்சிருக்காங்க. ஆ அப்புறம் இந்த மற்ற வீடுகள் வந்து பூராமாக குறையோட அப்படியே நிற்குதுங்க. நிற்கிது அரை வரையா? ஆமாம் சார். ம் அப்புறம் ஒரு இடத்துக்குள்ள வீட்டுக்குள்ளே இடித்து விட்டுட்டு ம் கொஞ்சம் தளத்தை போட்டு விட்டு மின்னுக்கு பணத்தை வாங்கிட்டு போனவங்க இன்னும் வந்து தொட்டு கூட பார்க்கலங்க. இந்த பாருங்க அந்த வீடெல்லாம் அங்கே கூட போகலாம். வாங்க சார் போய். இந்த பட்டியக்காடு மலை கிராமத்தில் வசிக்கிற மக்கள் ரொம்ப காலமாக மண் வீட்டில் தாங்க வாழ்ந்து வந்திருக்காங்க. இந்த ஐயா சொன்ன மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக இந்த மக்களுக்கு சுமார் 7லேருந்து 13 வீடு வரைக்கும் கட்டி கொடுத்துருக்காங்க. மீதி இருக்க மக்களுக்கு 2023க்கு அப்புறம் இது வரைக்கும் கட்டப்படாமல் நிலுவையில் இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. நம்ம படக்கணும் கட்டிடலாம் அவசரப்பட்டுக்கிட்டு சொல்லிட்டு இந்த பாருங்க இந்த வீடு தாங்க. இந்த வீட்டை இடிச்சு விட்டுட்டு பணத்தை வாங்கி கொடுங்க, சீக்கிரமா கட்டிடலாம் அப்படின்ட்டு போனவங்க தான். ஒரு மாதம் ஆக போதுங்க, அப்படியே கிடக்குது இந்த வீடு. இல்லைங்க, நம்ம ஏரியா பக்கம் வந்து பன்றி நிறைய வருது. என்னதுங்க? பண்ணி பண்ணி காட்டு பண்ணிங்க. அப்புறம் மானு. இந்த 2 ஐட்டம் தான் இந்த எங்கள் ஏரியாவுக்குள்ளே அலையுது. மற்ற மாதிரி செய்வதுக்கெல்லாம் மானு இந்த பெரிய மானுங்க. புள்ளி மானா இல்லை பெரிய மான்? பெரிய மான் களமானு அந்த மானுக்கு தான் பண்ணி. இந்த 2 பொருளுக்கு தான் இதுக்குள்ளேயே அலையுதுங்க. மற்ற மாதிரி பிரச்சனைகள்ல எந்த பொருளும் வரல. ஆமாம். யானைகள்லாம் சரி வரலங்க. ஒரு கருத்தை வந்துட்டு போய் சோழப்பட்டி வயல்லேருந்து இந்த வழி ரோட்டு வழியாக வந்து கல்லறவுன்னு ஒரு பாதை இருக்குது, தாண்டுக்குடி வழி. அந்த பாதையில் போனது நேராக அசங்கொடைக்கு நேரம் போனது தாங்க. அப்புறம் வரவே இல்லை. அது ஒரு வருஷம் இருக்குங்க. அதுக்கு பின்னாடி யானை எல்லாம் வரலங்க. ஜிஆர்டி கீழ்ப்பக்கம் ஜிஆர்டி இருக்குது. அந்த பக்கம் நிறைய வருதுங்க ஆனை. சரி சரிங்க. அப்புறம் நம்ம ஏரியா பக்கம்லாம் ஆணைங்க வர்றதில்லை. இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரி போகணும்னா இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும்? இங்கேருந்து 10 கிலோமீட்டர் போகணுங்க. பாச்சலூர் போகணும். ஆனால் இங்கேருந்து வந்து ஜீப்புகளில் தான் போகணும் வரணும். பஸ்ஸு போக்குவரத்துலாம் கிடையாது. இந்த ஜீப்பு பிக்கப் ஜீப்பு இதுகளில் தான் போகணுங்க. சரி. டிக்கெட் வந்து 50 ரூபா வாங்குவாங்க, 100 ரூபா வாங்குவாங்க. இப்படி பல இதுகளில் இருக்கிறவங்க. அப்பா காலத்தில் கட்டின கோயிலுங்க? ஆமாம் ஆமாம். எங்கள் அப்பா இருக்கும்போது கட்டினதுங்க. அது 30-35 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சுங்க. 40 வருஷம் இருக்குங்க கட்டி. 40 வருஷம் இருக்குங்க. அது பளிச்சம்மனுங்க. பளிச்சம்மன். பளிச்சம்மன் அது எங்கள் கோயில் தான். பளிச்சம்மன் அது எப்போ கும்பிடுவீங்க? அது இது ஒரு வருஷம் அது ஒரு வருஷம் கும்பிடுவோம். சரி சரி. ஆமாம். பளிச்சம்மன்னா எல்லா பக்கமும் மலை கிராமங்களில் மக்கள் வந்து வச்சு கும்பிட்டு தான் இருக்காங்க. ஆமாம். 2 சாமியும் கும்பிடுவோம். இது ஒரு வருஷம் அது ஒரு வருஷம். போய் பார்ப்போமா? வாங்க போங்க. இதுதான் எங்களோட குலதெய்வம். பளிச்சம்மன். அது கருப்புசாமி.
காலத்துக்குள்ள வந்து தண்ணிக்கு சிரமம் இல்லைங்க. ம் மழை காலம் வந்துருச்சுன்னா தண்ணிக்கு சிரமம் இல்லை. ஆ வெய்ய காலம் வந்துருச்சு அப்படிங்கும்போது அப்போ தாங்க எங்களுக்கு குடி தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ம் அதை பாருங்க, அந்த மலையிலேருந்து வருதுங்க தண்ணி. ம் அங்கே அந்த ஊற்றுலேருந்து சரிங்க. பைப்பு போட்டு ஃபாரஸ்ட்லேருந்து பைப்பு போட்டு கொடுத்துருக்காங்க. ஆ அதை வச்சு தாங்க நாங்கள் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கிறோம். ஓ தண்ணி இடைஞ்சல் தாங்க ரொம்ப. மழை காலத்தில் பிரச்சனை இல்லை, வெயில் காலத்தில் வெயில் காலத்தில் தான் தண்ணி பிரச்சனை. ம் ஆமாம். எடுத்து ஓர்த்து பண்ணுறது பெரிய கஷ்டம். அந்த மழையும் பிடிச்சிக்கிடுச்சா எல்லாம் உதற விட்டாங்க காட்டுகளில். இதுதான் அந்த பச்சைக்காய். ஆமாம், அதான் அந்த பச்சைக்காய். அதுதான் அந்த பச்சைக்காய். இதுதான் சார் எங்களுக்கு குடி தண்ணி. ஆ இந்த தண்ணி வந்து ம் அங்கிட்டு ஒரு மலை காமிச்சிருந்தாங்க சார். ஆமாம். அந்த மலையிலேருந்து தான் சார் வந்து இங்கே எப்படியும் ஒரு 2000 அடி இருக்கும் சார். 2000 அடி. 2000 அடி இருக்கும் சார் இந்த தண்ணி வர்றது. ஓ அப்போ மழை காலத்தில் வந்து எங்களுக்கு தண்ணிக்கெல்லாம் எந்த சிரமம் கிடையாது சார். ம் எங்களுக்கு மாசி பங்குனி சித்திரை மழை வர வரைக்குமா தண்ணிக்கு கொஞ்சம் கஷ்டம் சார். சரிங்க. வந்து அப்புறம் ரொம்ப சிரமப்பட்டுருவோம். ம் இது வந்து ஃபாரஸ்ட்டுக்கு போட்டு கொடுத்த தண்ணி. ஃபாரஸ்ட் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாம் சார், ஃபாரஸ்ட் மூலியத்தில் வந்த தண்ணி தான் இது. ம் இதே மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த தண்ணி எங்களால் சேமித்து வைக்கவும் முடியாதுங்க. அது வாட்டில் போயிட்டே இருக்கும். ஆமாம் சார். வெயில் காலத்தில் உங்களுக்கு தொந்தரவு? ஆமாம், தோணலைங்க. வெயில் காலத்தில் என்ன பண்ணுவீங்க தண்ணிக்கு? வெயில் காலத்துக்குள்ள வந்து இந்த ஊற்றுக்கு இருக்கும் காட்டுக்கு ம் சந்தியார் தோட்டத்துக்குள்ள. சரிங்க. அதுக்குள்ளே போய் கொஞ்சம் ஒரு 3 பானை 4 பானை பொம்பளை பிள்ளைக்கு தூக்கிட்டு வருவாங்க, நாங்களும் தூக்கிட்டு வருவோம். சரி. அப்படி தாங்க பொழை போட்டுட்டு இருப்போம் மழை வர வரைக்கும். ஆ அப்புறம் அரசாங்கத்தில் வந்து இந்த குழாய் போட்டுக்கிறாங்களா, ஆமாம். இந்த குழாய்க்கு வந்து கீழே வந்து தண்ணி தொட்டி கட்டிடலாம் கீழே. ம் அது மோட்டார் மிஷினு எதுவும் வேலை என்னமோ ஒன்றும் தெரியாது சார். அதுலேருந்து தண்ணி இங்கே விடுறதில்ல. சரி. அதுக்கு தான் அந்த டேங்கை கட்டி வச்சுக்கிறோம். ஓ ஆமாம் சார். ம் சொல்லுங்கண்ணே. காப்பி எந்த மாதம் எடுப்பீங்க? இது அதோட பக்குவம் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். அதோட பக்கம் என்னென்னா, இப்போ தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு வந்து ரோதையில் வச்சு அரைச்சி மறுபடியும் தண்ணியில் போட்டு கழுவி 3 தண்ணி 4 தண்ணி வீட்டுக்கு அழைச்சி கொண்டு வந்து வெயிலில் காய போட்டு இந்த 2 எடுத்து வச்சிருக்குமா, இது நல்லா தளரு. இது இதோட சேர்ந்தது இது மிதப்பு. இது மறுபடியும் உடைச்சி இந்த தளரோட இந்த தளரை சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், வேற ஒன்றும் அது இல்லைங்க. இது எவ்வளோ நாள் காய வைப்பீங்க? இது 2 நாளைக்கு காய்ச்சி போய் காய வைக்கலாம். காஞ்சிரும் அவ்வளோதான். காய்ச்சினாலும் காய்ச்சிக்கலாம். 2 நாள் 3 நாள் காய்ச்சோம்னா நல்லா சரக்காக போயிடும். இன்னைக்கு ஒரு காயப்பட்டு இருக்குமா, ஆமாம், இன்னும் 2 நாளைக்கு காயப்பட்டு நல்லா சரக்கா வந்துடும். காஞ்ச பிறகு அடுத்து என்ன? அடுத்து அவ்வளோதான், அளந்துக்க வேண்டியது. அரைச்சிருவீங்க? இல்லை, இது அரைக்கிறது இல்லை, வியாபாரி வருவாங்க. இல்லை, காய வச்சு இது அவ்வளோதான், வியாபாரி வந்துடுவாங்க. ஓ வியாபாரி வந்தோடனே அதை அப்படியே கொடுத்துருவோம். படியில் அளப்பாங்க, லைட்னா டின்னில் வச்சு அளந்துக்குவாங்க. சரி, அப்படி இல்லைன்னா இதை காய வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அதை சொல்லுங்கள். வியாபாரிகிட்ட கொடுக்கலனா இது உங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணுவீங்க? அதை என்ன பண்ணுவோம், நாங்களே அதை காய வச்சு நல்லா காய வச்சு இடிச்சா தளரம் வந்துடும். இடித்து நாங்கள் பொடி பண்ணி நாங்கள் வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் தான் வாடகை வரும், காப்பி வாடகை நல்ல ஜம்முனா வாடகை வரும். அது வரைக்கும் காப்பி வாடகை வராது. வராது. எடுத்து நம்ம எங்கெங்கே கொடுக்கோமோ இங்கே ஃபுல்லாமே காஃபி தான். காப்பி தான் கொடுப்போம். இது வந்து இப்போ டேரெக்டாக அதாவது வாங்கி கடைக்காரன் ப்ரைவேட் கடைக்காரங்களா, பணக்காரங்க இந்த மாதிரி இந்த எஸ்டேட் வச்சுருப்பாங்க, அவங்ககிட்ட இது பண்ணுவீங்களா? இல்லை, அப்படி இல்லை, அதுக்குன்னு தனி வியாபாருவாங்க. இல்லை, கவர்மெண்ட் மூலமாகவே இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கொடுத்து அவங்க இது பண்ணுவாங்க. இந்த வரைக்கும் அப்படி கொடுத்ததே இல்லை. வியாபாரி வருவாங்க, பாச்சலூர் இல்லாட்டி பண்ணக்காடு தாண்டி கொண்டு வருவாங்க. படிக்கு விழா அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு தகுந்து வச்சு கொடுத்துருவோம் எங்களுக்கு. கேட்டு காப்பி சீசன் இல்லாதப்ப என்னென்ன விலை வைப்பீங்க? தோட்டத்து வேலை தான். தோட்டத்து வேலை. தோட்டத்து வேலைன்னா அது வாழையை காப்பி சிம்பு எடுக்கிறது அப்படி போயிடும். சரி சரி. நடப்பில் போகிறதுனா சொல்லுங்க. தேன்பா எடுக்க போகிறது, தேன் எடுக்க போவேன், நெல்லிக்காய், பாசம். இதுக்கு முன்னால் இது அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த வேலை விட்டு போட்டு இப்போ இந்த வேலையை பார்த்துக்கிட்டு சீசனுக்கு ஒரு வேலை. ஆமாங்க. நல்ல வாடை. இது அரைச்சோன்னா இந்த உங்களுக்கு இந்த நல்லா வறுத்து அரைச்சோன்னா
நரசூஸ் காப்பி அந்த ஸ்மெல் தான் உங்களுக்கு வருது. இது நல்லா காஞ்சது. இது காஞ்சதுனால தான் நமக்கு மனம் உங்களுக்கு வர்றது. அது பச்சை இப்போ அதை வறுத்தோம்னா அது வாடவே வராது. காய விட்டு அரைக்கணும். என்னென்ன தேன் எடுப்பீங்க சொல்லுங்க. தேன் எடுக்கிறது வந்து சிறுத்தேன், பொந்து தேன், அப்புறம் மரத்தேன். இந்த 2 தேன் தாங்க மெயினாக நாங்கள் எடுத்துகிட்டு இருப்போம். அப்புறம் இது வந்து கொசு தேன்னு ஒன்று இருக்கும். அது கிடைக்கிறது கொஞ்சம் சின்ன கொசு மாதிரி இருக்கும். அது கிடைக்கிறது ரொம்ப அருவமுங்க. அந்த இந்த வெறும் பாலாக கொண்டு போய் வச்சுருந்து அதுலேருந்து வருங்க. அது கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம். அப்புறம் இப்போ கொம்பு தேன் வந்து இந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. கொம்பு தேன் மரத்துக்களை கட்டும், செடிகளில் கட்டும். இப்போ அதுகளும் இல்லைங்க அங்கிட்டு. இல்லை, அதுங்களும் கிடையாது. இப்போ மெயினாக வந்து இந்த 2 தேன் தான் மெயினாக நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். சரி, ஆமாம். அது சீசன் எந்த மாதம்? அது ஆணிலேருந்து ஆடி ஆவணி வரைக்கும் 3 மாதத்துக்கு எடுக்கோங்க. 3 மாதம். நம்ம அப்போ தான் நாங்கள் போயிருந்தோம். ஆமாம். நாங்கள் போயிருந்த நேரம் இந்த ஊர் மக்கள் நிறைய பேர் காட்டு வேலைகளுக்கு போயிட்டாங்க. அதனால் அங்கே இருக்க அந்த கொஞ்சம் மக்களை மட்டும் நாங்கள் சந்திச்சுட்டு கிளம்ப தயாரானோம். டாடா டாடா. எந்த 2 பாய் டாடா. தங்கச்சியா? உன் பேர் என்ன? உன் பேரு? நாகதர்ஷினி. சொல்லு. நாகதர்ஷினி. உன் பேர் என்ன? இந்த மக்களை வந்து இப்போ சந்திச்சுட்டு வந்துட்டோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குங்க. அங்கே வந்து அந்த ஏரியா பேர் பார்த்தீங்கன்னா செம்பரங்குளம். அந்த செம்பரங்குளம் நீர்வீழ்ச்சிக்கு தான் இப்போ நம்ம பயணிக்க போகிறோம். ஆனால் அது எல்லாருமே ஈஸியாக போயிட்டு வர்ற மாதிரி அருவி கிடையாது. ஏன்னா அது காட்டுக்குள்ளே இருக்குதுங்க. அது அங்கே பார்க்க மட்டும்தான் முடியும், அங்கே போய் குளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த நீர்வீழ்ச்சி எப்படி இருக்குன்னு நேராக அங்கேயே போய் பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டில் அதிகமாக எல்லாத்துக்கும் தெரியப்படாத ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸுக்கு தாங்க இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். இதுவும் கொடைக்கானல் ஊராட்சியில் தான் இருக்குது இந்த வாட்டர் ஃபால்ஸு. வாங்க அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்கலாம். இந்த மாதிரி காட்டு வழி பாதையில் போய் தான் அந்த ஃபால்ஸை பார்க்கவே முடியும். பாருங்கள். ஃபால்ஸுக்கு வந்துட்டோம்.